starting. Ask him to come and meet my room. அது ஏன் இப்படி பண்றான்? என்னாச்சுன்னு தெரியல. I think some serious issues going on with him. வர ஆபீஸ்க்கு சரியா வரதில்லை, வந்தாலும் லேட்டா தான் வராது. இத்தனை வருஷத்துல ஆதி இப்படி இருந்ததே கிடையாது. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். ஆனா இப்பெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்றதே இல்லை. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டிடுற, தனியாவே இருக்க. தம்பி, கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? எப்ப கட்டுவ? கண்ணு, வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்புப்பா. என்ன மாதிரி நீங்க என்ன வீட்லாம் நீங்க மார்க் பண்ண மாட்டேங்கிறீங்க, லேட் ஆனா கூட நீங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க. கிளைண்ட்ல இருந்து ஃபீட்பேக் கால் வந்தா வந்து டெலிவரபிள்ஸ் வந்து நீங்க சுத்த மாட்டீங்கன்னு சொல்றாங்க. போன மாசம் கூட நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாசம் நீங்க இவ்வளவு பேக்கா இருக்கீங்க. ப்ராஜெக்ட சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண ஆதி. கண்ணு, நீ வீட்டுக்கு என் கூட கொஞ்சம் காசு டைம் ஸ்பெண்ட் அனுப்புப்பா. பண்ணவே மாட்டிடுற, தனியாவே இருக்க. தம்பி, கடன் வாங்கி Avoid எவ்வளவு நாள் ஆச்சு? பண்ணிட்டே எப்ப இருக்க. கட்டுவ? ராம், அங்க பாரு, ஆதி தனியா நின்னுட்டு இருக்கான். போய் கூட்டிட்டு வா. டீ குடிக்க போலாம். நான் வரல. இருந்தா வரேன், நான் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லைல்ல. எல்லாரும் குரூப்ல மெசேஜ் பாத்தீங்களா? ஆதி எப்படி பேசியிருக்காங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கீங்களா? தப்பான முடிவு எடுக்கணும். ஆனா இந்த மாதிரி பேசுறவங்க யாரும் தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டாங்க. இல்ல டீனா, இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரிதான் சில பல அறிகுறிகளை காட்டுவாங்க. இவரே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இப்பவே தனியா இருக்காரு. முன்ன மாதிரி வேலைகளை ஒழுங்கா செய்ய மாட்டாரு, நம்ம கூட மிங்கில் ஆக மாட்டாரு. சோ இதுவே எனக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. நாம தான் இவருக்கு கவனமா பாத்துக்கிட்டு தேவையான சப்போர்ட்டை கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் இப்பவாது போய் பேசு. ஒருவேளை நான் இத பத்தி எல்லாம் பேசுறதுனாலயே அவன் தப்பான முடிவு எடுத்துருவானோன்னு பயமா இருக்கு. இல்ல தீப்தி, இந்த மாதிரி நீங்க அவன் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்றதுனால எந்த ஒரு தப்பான முடிவும் அவர் எடுக்க போறது இல்ல. மேலும் இது வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டை தான் கொடுக்க போது, நம்மளாம் இருக்கோன்ற ஃபீலிங்கை கொடுக்கணும். சரி, கண்டிப்பா நான் ஈவினிங்கே அவன்கிட்ட போய் பேசுறேன். ஏன் உனக்கு காலையில இருந்து எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஏப்பா கடன் வாங்கி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஏப்பா கொடுக்கவே இல்ல? என்னப்பா அப்படி சும்மாவே நின்றுட்டு இருக்க? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுப்பா. ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கொடுத்துறேன். நான் தெரியாத 2 நாள் எனக்கு காசு வந்தாகணும். கண்ணு, வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்புப்பா. பண்ணவே மாட்டிடுற, தனியாவே இருக்க. தம்பி, இன்னும் 2 நாள் எனக்கு பணம் வரணும். ப்ராஜெக்ட சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண ஆதி. போதும், இந்த வாழ்க்கை போதும். ஹலோ ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்க? குரூப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஏன் அப்படி மெசேஜ் போட்டிருக்க? முன்னாடி எல்லாம் எது நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவேன், இப்பெல்லாம் நீ ஷேர் பண்றதே இல்ல ஆதி. ஏதாவதுனா என்கிட்ட ஷேர் பண்ண ஆதி. You can ask help from me. I'm always there for you. It is okay to ask for help, Adi. It is okay to ask for help, Adi. Good afternoon, everyone. It gives me great pleasure to introduce Dr. Lakshmi sir. He is a renowned psychiatrist. He is here to talk to you about mental health. ஹாய், எல்லாருக்கும் தெரியும் பிசிக்கல் ஹெல்த் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. மென்டல் ஹெல்த் இன்னைக்கு தெரியல, யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே கோப் அப் பண்றதுக்கு we have to come up with certain strategies. நான் இன்னைக்கு 2 ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்றேன். ஒன்னு வந்து டாக், செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து மைண்ட்ஃபுல்னஸ்.
So whoever is having mental stress, please do take your first step or your baby step and come talk to me. It is okay to ask for help, Adi. Behind every screen, there is a story. Let's listen.